தேவ செய்திக்குள்ளாக நாம் போகிறோம். ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த இந்த நாளுடைய செய்தியை நான் பேசுவதற்கு முன்பதாக நான் கவனித்த சில காரியங்களை அதுக்கு முன்பதாக சொல்ல வேண்டியதாக எனக்கு தோணுகிறதுனாலே உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, எல்லா ஆவிக்குரிய சபைகளிலும் ஆவிக்குரிய சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தை ஏவுகிறார். அதை நான் ஏன் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படி என்றால், நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் இங்க ரெக்கார்ட் பண்ணப்பட்டு யூடியூப்ல போடப்படுகிறது இல்லையா, அந்த பிரசங்கத்தை நான் வீட்டுக்கு போன உடனே கேட்பேன். அன்று இரவு கேட்டு முடித்திருவேன். ஒரு சில வேளைகளிலே அந்த நாளுடைய ஷெட்யூல் ரொம்ப டைட்டா இருந்ததுன்னா ஒரு நாள் மறுநாள் அந்த மாதிரி கேட்டு முடித்திருவேன். கேட்கும் பொழுது எனக்கே அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நான் பிரசங்கித்தது தான் எனக்கு அது புதிய புதிய தகவலை கொடுக்கும். ஏனென்றால் இந்த பிரசங்கம் பரிசுத்த ஆவியாரினாலே வருகிறது. சரியா? ஆனால் சில இடங்களிலே நான் பார்த்த காரியம், சபையினரும் சிலர் என்னிடம் சொன்ன காரியங்கள் உண்டு. சில போதகர்களை விசேஷ வெளியிலிருந்து வரும் பொழுது அவர்களை நம்ம பிரசங்கிக்க நம்ம அழைக்கும் பொழுது, அல்லது வேற இடத்திலும் நான் பார்த்ததும் உண்டு, மற்ற இடங்களில் உள்ள அனுபவங்களையும் சிலர் என்னிடம் பகிர்ந்து கொண்டது உண்டு. என்ன, தயார் செய்து வந்த செய்தியை பிரசங்கியார் பிரசங்கிக்கும் பொழுது, பிரசங்கிக்க தொடங்கும் பொழுது அவர்கள் விசுவாசிகளுடைய அதோடைய பிரதிபலிப்பு, ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பார்கள். சரியா? பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்து கொள்வார்கள். நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை, நாம் தயாரித்து வந்ததை நான் இங்க சொன்னா இவங்களுக்கு புரியாது அப்படி என்று ஒரு தீர்மானித்து வந்து அவர்கள் என்னத்தை தயார் செய்து கொண்டு வந்தார்களோ அதை அப்படியாக சுருக்கி அப்படியே பேசிக்கா சொல்லி முடிக்கிற வழக்கம் உண்டு. எத்தனை பேருக்கு இந்த உணர்வு வந்திருக்கு? எத்தனை பேர்? நான் சொல்றேன், எப்படின்னா பிரசங்கியார், நல்ல அறிவு நிறைந்த தாளந்து நிறைந்த பிரசங்கியார் பெரிய மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. இதை அநேக நேரத்தில் எங்க பார்க்கலாம்னா சர்ச் கேம்ப்ல நம்ம பார்க்க முடியும். நான் யாரையும் தனிப்பட்ட நபர் குறித்து சொல்ல, ஜெனரலா நான் சொல்றேன், பொதுவாக சொல்லுகிறேன். அவருக்கு ஜனங்களுடைய கேள்வி கேட்பாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? சில கேள்வி கேட்பாங்க. அப்ப சபையினர் நம்ம அமைதியா இருக்கும் பொழுது அவர்களும் ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்து விடுவார்கள். என்ன, இவங்களுக்கு ஆழமா போனா இவங்களுக்கு புரியாது, ஆகையினாலே தரத்தை குறைத்து அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த செய்தியை லேசாக முடித்து விடுவார்கள். எனக்கு இதுல உடன்படிக்கை இல்லை. ஏனென்றால் ஒரு செய்திக்கு, ஒரு ஆராதனைக்கு, எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, ஒரு ஆராதனைக்கு வரும் பொழுது அவர் கட்டாயம் ஜெபம் பண்ணி தான் அந்த செய்தியை ஆயத்தம் பண்ணியிருப்பார். அந்த செய்தியை இந்த சபையில போய் கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாட்டையும் கொடுத்திருக்கிறார். பிரசங்கியரோட வேலை என்ன, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்ததை இங்க கொடுத்துட்டு போயிடணும். இவரா ஒரு தீர்மானம் எடுக்க கூடாது. சரிங்களா? எத்தனை பேர் இதை நான் சொல்றது சரி என்று சொல்லுகிறீர்கள்? பாருங்க, இப்ப இந்த சபைக்காக பரிசுத்த ஆவியானவர் செய்தியை கொடுத்திருக்கிறார். இப்ப நான் ஆயத்தம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நான் பார்க்கும் பொழுது சில கேள்வி கேட்கும் போது பதிலும் வரல, ரெஸ்பாண்டும் வரல, அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நான் தீர்மானிக்க கூடாது, ஐயோ இவர்களுக்கு இது புரியாது அப்படி நான் தீர்மானிக்க கூடாது. ஏன்னா எனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஆகையினால இந்த செய்தி இங்கேருந்து போக வேண்டியது, முழுமையாக கொடுக்க வேண்டியது இங்க வர பிரசங்கியாருடைய கடமை, பொறுப்பு. அது உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. ஆக அதில் கருத்து கொண்டு, அதை நான் கருத்தில் கொண்டு, நான் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கிறேனோ அதை நான் அப்படியாகவே ஒப்படைக்க முயற்சி செய்கிறேன்.
ஆமென். ஆகையினாலே ஒருவேளை இந்த பிரசங்கங்கள் கடினமாக இருக்கிறது என்று சொன்னால் சபையினுடைய பொறுப்பு ஒன்று உண்டு. போதகருடைய பொறுப்பு அது பரிசுத்த ஆவியானவரிடத்துல ஜெபித்து பெற்றுக்கொண்டு வருகிறது போல சபையினருடைய பொறுப்பு உண்டு. நீங்களும் ஆயத்தமாய் வர வேண்டும் இதை பெற்றுக்கொள்வதற்கு. ஆமென். சரியா? ஒரு இடத்துல ஏதாவது கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று என்ன செய்யறாங்க, இன்று உங்களுக்கு இலவசமாய் என்ன சொல்லலாம், மிட்டாய் அல்லது ஸ்வீட்ஸ், லட்டு, ஜிலேபிலாம் இருக்கு இல்லையா, அது அளவு இல்லாம கொடுக்கப்படுது. அதை நான் சாப்பிடுன்னு அந்த உதாரணத்துல சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம போறோம், ஒரு ஃபெஸ்டிவல், ஃபுட் ஃபெஸ்டிவல் போறோம், அநேகமாக உணவு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு. அப்ப நம்ம போகும் பொழுது நம்ம என்ன செய்யணும், எப்படி போவோம், எப்படி போனோம் அப்படி என்றால் என்ன, எப்படி போனோம், இதை இன்னும் பைய கையில கொண்டுட்டு போகணும், அப்படித்தானே? ஏதாச்சும் கேரி பேக் வேணும். சும்மா கை வீசிட்டு போனோம்னா ஒரு கொஞ்சம் தான் எடுத்து வர முடியும். கையில் அடங்கினது தான் என்ன செய்ய முடியும், கொண்டுட்டு வர முடியும். தயாராக போகணும் என்று சொன்னால் 1, 2, 3 கேரி பேக் கொண்டுட்டு போறோம், ட்ரோலி கொண்டுட்டு போறோம், என்ன செய்ய முடியும், லம்பா அள்ளிட்டு வந்துடலாம். ஆமென். அப்ப சபை கூடுதலுக்கு வரும் பொழுது நம்ம சபையினுடைய பொறுப்பு என்ன, ஆண்டவரே இந்த நாள் நாங்கள் பெற்றுக்கொள்ள வருகிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம தயாரா வந்தோம் என்று சொன்னால் ஒருவேளை நமக்கு வருகிற மற்ற ஊழியக்காரர்களும் சரி அல்லது இங்க பிரசங்கிக்கிற நாங்களும் சரி, இந்த கொடுக்கிறது மிகுந்த ஆசீர்வாதமாக சபைக்கு இருக்கும். அல்லேலூயா. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த இந்த பிரசங்கம் ஒரு சில வேலைகளே முன்ன பின்ன இருக்கும், நேரம் சில நேரங்கள் சீக்கிரம் முடியும், சில நேரம் கொஞ்சம் கூட போகும். ஆகையினால் சபையினர் இதற்கு இணங்கி சற்று ஒரு 10-15 நிமிஷம் கூட போனாலும் அதற்கு நீங்கள் பொறுமையாய் இடம் கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம கொடுக்கிற இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதோடு கூட நம்ம இந்த நாள்ல தேவ செய்திக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, வேதத்துல இஸ்ரவேல் தேசத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார், ஏன் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை தெரிந்து கொண்டார், அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படி என்றால் நம்ம என்ன சொல்ல முடியும், பிரதானமான காரணம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காக கர்த்தர் என்ன செய்தார், ஒரு மனிதனை ஆபிரகாம் தெரிந்து கொண்டு அதிலிருந்து ஒரு சந்ததி எழும்பி அதிலிருந்து இஸ்ரவேல் தேசம் வந்து 2000 வருடத்துக்கு முன்பதாக இஸ்ரவேல் தேசத்துல இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். ஆமென். அப்ப அவர்களோட சரித்திரம் நமக்கு தெரியும். இவர்கள் இஸ்ரவேல்ல இருந்து கானான் தேசத்திலிருந்து யாக்கோபும் அவர் குடும்பத்தினரும் எகிப்துக்கு சென்று அங்கு 400 வருடம், 400 வருடத்துல ஒரு 280 இருக்கும். முழு 400 வருடமும் ஆகும். எகிப்திலிருந்து 400 வருடம். ஆனா 400 வருடமும் அவர்கள் அடிமைத்தனத்துல இல்லை. யோசேப்பு காலத்துல அவங்க நல்லதா இருந்தாங்க. அவங்க எப்ப அடிமைத்தனத்துக்குள்ளாக போனாங்க, யோசேப்பை அறியாத பார்வோன் ஒருத்தன் வந்த பொழுது அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக போனார்கள். ஆகையினாலே 400 வருடம் அவர்கள் அடிமைத்தனத்துல இல்லை. சில இடத்துல 430 என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்றாங்கன்னா, பேச்சு வழக்குல 400 வருடம் அப்படின்னு சொல்லுகிற பிரகாரம் அது 400 வருடம் என்று கணக்கெடுக்கப்பட்டாலும் not 400 years அவங்க ஸ்லேவரியில இருந்தாங்க. இல்ல, யோசேப்பு காலத்துல அவங்க நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சரி, அப்போ அவர்களிடமிருந்து நமக்கு என்ன நன்மை வருகிறது அப்படி என்றால் 3 நன்மைகள் உண்டு. ஒன்று என்ன, இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர்கள் இஸ்ரவேல்ல தான் வந்து பிறந்தார். இயேசு கிறிஸ்துவே சொன்னார், ரட்சிப்பு யூதரிடமிருந்து
வருகிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதுக்கு இஸ்ரவேல் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது என்ன? இஸ்ரவேலுடைய ஏன் தேவன் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேலரிலிருந்து நமக்கு என்ன நன்மை வந்தது அப்படி என்றால், ரோமர் 3:2 ரோமருக்கு எழுதின நிருபம் 3:2 1 வாசிக்கிறேன், சிறப்பா இருக்கும். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, விசேஷித்த மேன்மையாமே. என்ன? தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, விசேஷித்த மேன்மையாமே. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த வேதம் கர்த்தருடைய வார்த்தை யாரிடம் ஒப்புவிக்கப்பட்டது? இஸ்ரவேலர்களிடம் ஒப்புவிக்கப்பட்டது. இந்த வார்த்தை இன்று நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தையானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி என்றால் இந்த வேதம் நம்மோடு கூட இருக்கிறது. அப்ப இஸ்ரவேலர்களுடைய மேன்மை என்ன? இரண்டாவது, அவர்களிடம் வார்த்தை ஒப்படைக்கப்பட்டது. அந்த வார்த்தையிலிருந்து ஆசீர்வாதம் நம்மகிடம் வருகிறது. ஆமென். இரண்டாவது ஆசீர்வாதம், நன்மை. மூன்றாவது என்ன அப்படி என்றால், 1 கொரிந்தியர் 10 6 மற்றும் 11. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கனைவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. 11 இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆக இஸ்ரவேலர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பிரயாணத்திலே கர்த்தர் இஸ்ரவேலுடைய முழு சரித்திரத்திலும் அவர்கள் மத்தியிலே தேவனுடைய கரம் செயல்பட்ட விதமானது நன்மையாகவும் இருந்தது, தீமையாகவும் இருந்தது. அது நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆக இஸ்ரவேலும் இஸ்ரவேலர்களும் நமக்கு ஆசீர்வாதம் தான். அப்படி என்றால் இந்த நாளிலும் கூட சற்று பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்களுடைய சரித்திரத்திலிருந்து நாம் இந்த நாளில் என்னத்தை கற்றுக்கொள்ள போகிறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்க போகிறார் என்றும் தியானிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை பேர் சொல்றீங்க, எஸ், எனக்கு ஆர்வமாக இருக்கிறது. இந்த நாள்ல ஒரு விசேஷமான செய்தி. நாம என்ன செய்வோம்? வேதத்தை வாசிக்கும் பொழுது, விசேஷமாக இந்த லேவியர் ஆகமத்தெல்லாம் போனோம்னா ஆண்டவர் கற்பனைகளை கொடுத்து வரிசையா போய்கிட்டே இருக்கும், எப்படாவது முடிக்கும்னு சொல்லி இருக்கும். அநேக காரியங்களை மேலோட்டமாக நம்ம கடந்து விடுவோம். அப்படியாக ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை கொண்டு இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட பெரிய காரியங்களை பேசுவாராக. அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்போ 10 வாதைகள் எகிப்தில் இருக்கும்போது வந்தது. 10 வாதைகள், ஆனா 11 அடையாளங்கள். 10 வாதைகளும் அடையாளங்கள் தான். ஆனால் முதலாவது இருந்த அடையாளம் வாதை அல்ல. என்ன அந்த அடையாளம் அப்படி என்றால், ஆரோனின் கோல் கீழே போடும் பொழுது என்ன வருது? சர்ப்பமா மாறுகிறது. அந்த சர்ப்பம், அதே போல மந்திரவாதிகளும் செய்கிறார்கள், அந்த மந்திரவாதிகளுடைய கோலும் சர்ப்பமாக மாறுகிறது. ஆனால் ஆரோனினுடைய கோல் இருந்து வந்த சர்ப்பம் எல்லாத்தையும் விழுங்கி போட்டதாம். அது ஒரு அடையாளம், ஆனால் அது வாதை அல்ல. ஆக அடையாளங்கள் 11, வாதைகள் 10. ஆமென். 10 வாதைகள் இருந்து நமக்கு தெரியும் என்னது? வெட்டுக்கிளிகள் வந்தது, தவளைகள் வந்தது, வண்டுகள் வந்தது, கல்மழை பெய்ந்தது. சரியா? 10 வாதைகள் இருந்தது. அது முடிந்து
எகிப்திலிருந்து வெளியாகிறார்கள். வெளியாகிற அன்னைக்கு பஸ்காவினுடைய ஆடு அடிக்கப்படுகிறது. அது ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். அங்கிருந்து எத்தனை பேர் வெளியே வராங்க, அவங்களுக்கு என்ன நடந்தது என்று சற்று பார்ப்போமா? யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம். யாத்திரையாக அன்னைக்கு இந்த அதிகாரம் நம்ம பார்த்தோம், மறுபடியும் பார்ப்போம். யாத்திரையாகமம் எக்ஸோடஸ் 12ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொன்னாரு மோசே கிட்ட, நீங்க அங்கேருந்து வெளியே வரும் பொழுது நீங்க வெறுங்கையா வெளியே வர மாட்டீங்க. எகிப்தியர்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்க, பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து உங்களை அனுப்பிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜி பண்ணியிருந்தாரு. சரியா? அது நடந்தது. அதுதான் நான் வாசிக்க போகிறோம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 35, 36. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி நமக்கு எழும்பும், எகிப்தியர்களை இவங்க கொள்ளடிச்சது நியாயமா? அப்படி என்றால் எப்படி ஆண்டவர் இந்த மாதிரி நியாயம் இல்லாத செயலை செய்வார்? அப்படின்னா, கிறிஸ்து பிரியமானவர்களே, அது தவறில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு உடையதை தான் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஏன்னால் இவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 300 வருடமா இஸ்ரவேல் எகிப்தில் அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க. அடிமைகள் என்னது, சம்பளம் இல்லாம அவங்க ரத்தத்தை உறிஞ்சி வேலை வாங்கினதற்கான கூலியை இவர்கள் என்ன செய்யறாங்க, இப்ப பெற்றுக்கொண்டு போறார்கள். அவர்கள் கூடதான் அவங்க எடுத்துக்கொண்டு போகிறார்கள். நம்ம தேவன் நீதி உள்ளவர். அல்லேலூயா. நீதி உள்ளவர். அடிமைகளாக இருந்தவர்களுக்கு சம்பளம் இல்லாததுனாலே இவர்களுக்கு வர வேண்டியதை கர்த்தர் இவ்விதமாய் கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வர வேண்டியது வரவில்லை அப்படி என்றால் காத்திருப்போம். ஏற்ற விலையில கர்த்தர் ஜாக்பாட் கொடுப்பார். ஜாக்பாட்னா அந்த ஜாக்பாட் நினைச்சுக்காதீங்க, போய் நம்பர் எடுத்து கிறுக்கி அடைக்கும், அதல்ல. கர்த்தர் செய்ய வேண்டிய இடத்துல நிச்சயமா செய்வார். என்னுடைய நண்பர் ஒரு பாஸ்டர், அவரு நல்ல ஒரு வேலையில இருந்தார், மேனேஜர். 3 கம்பெனிக்கு மேனேஜரா இருந்தாரு. அப்போ அவர் ஊழியத்து நிமித்தம் அவரா வேலையை ராஜினாமா பண்ணுகிறார். அவராகவே ராஜினாமா பண்ணுகிறதுனாலே கம்பெனியிலிருந்து அவருக்கு எந்தவித, அது என்ன சொல்லுவாங்க, ஒரு தொகை கொடுத்து வேலையை நிப்பாட்டுவாங்க இல்லையா, விஎஸ்எஸ், அது அவங்க கொடுக்கணும் அவசியம் இல்லை. அப்படித்தானே? ஏன்னா இவராகவே ராஜினாமா பண்றாரு, தரமாட்டாங்க. அப்போ ஆனா இவர் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சார் சொல்லிட்டு வேலையை, ஒரு பெரிய சம்பளம், அவர் சம்பளம் 5 டிஜிட் சம்பளம். அப்போ இவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவர் நான் ஊழியத்துக்கு வரேன், ஆனா என்னுடைய வாழ்நாள் எல்லாம் நான் வேலை செஞ்ச நாட்கள் எல்லாம் நான் உங்களுக்கு தசம பாகம் கொடுத்தேன். இப்ப நான் வெளியே வரும் பொழுதும் நான் வெறும் கையா வர இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறார். இவர் வேலையை விட்டு நிறுத்தும் பொழுது கம்பெனி இவங்களுக்கு ஒரு செக் கொடுத்துச்சான். ஏன்னா இவருடைய சேவையை அவர்கள் அப்ரிஷியேட் பண்ணி ஒரு தொகையை இவர்களுக்கு கணக்கிட்டு கொடுத்தார்களாம். இவர் அந்த தொகையை கணக்கிட்டு பார்த்தால், இவர் வேலை செய்த நாட்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று கொடுத்த தசம பாகத்தினுடைய அதே அளவு இவருக்கு இப்போ பணமாக கொடுக்கப்பட்டதாம். ஒரு 4 லட்சமோ நம்ம சொன்னாரு, மறதியா இருக்கு. ஆமென். கர்த்தருக்கு நம்ம கொடுக்கறத கர்த்தர் நினைப்பு வச்சிருப்பார். ஏழைகளுக்கு இறங்குறவனுடைய கணக்கு அவரிடம் இருக்கும். ஏன்னா ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தர் கடன் கொடுத்து அது திரும்பவும் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம கொடுக்கறத கர்த்தர் கணக்குல வைத்திருக்கிறார். நம்ம மறந்துடுவோம். கொடுத்தது நம்ம எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? யாராரு கொடுத்தோம் மறந்துடுவோம். நான் கர்த்தர் கணக்கு வைத்து ஏற்ற வேலையில செய்வார். சரி, அடுத்து பார்ப்போம். இப்போ இவங்க எப்படி வெளியே வராங்க? எகிப்திலிருந்து இங்க எப்படி வராங்க? ஏழைகளா வராங்களா அல்ல எப்படி வராங்க?
நல்ல வசதியா வராங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது 38 வாசிக்கிறேன். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி இஸ்ரவேலுக்கு மட்டும் வெளியே வரல, வேற ஜாதிகளும் வரார்கள். அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர், அவர் இஸ்ரவேலனாக தேவனை தொழுது கொள்ளுகிறவராக மாறுகிறார். அவர் காலேப். சரிங்களா? யோசுவா காலேப் இஸ்ரவேலுக்கு போறாங்க கானான் தேசத்திற்கு. அவர் இந்த புறஜாதியிலிருந்து வந்தவர். என்ன படிச்சேன்? 37 படிச்சனோ. இஸ்ரவேல் புத்திரர் ராமேசை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. மிகுதியான என்ன? ஒண்ணு பொண்ணு, வெள்ளி, வஸ்திரங்கள் மற்றும் என்ன? ஆடு மாடுகள் மிகுதியா போயிருக்கிறதாம். நல்ல வசதியா வெளியே வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சரி, இவர்கள் இப்ப வனாந்தரத்துல அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறதுலே கர்த்தர் அநேக காரியங்களை அப்படி ஸ்பெசிபிக்கா ஆன் த டாட் அவர் பேசியிருக்கிறார். ஒன்றோம் நம்ம எதுக்கெல்லாமோ ஒரு சட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற பிரகாரம் ஆண்டவர் எதுவுமே விடாதபடி எல்லாத்தையும் சரியா பேசியிருக்கிறார். அதிலே ஒரு சில காரியங்களை நான் வாசிக்கிறேன். அதுல இருக்கிற மேட்டரை நான் வாசிக்கும் பொழுது கண்டுபிடிச்சிருங்க. இந்த நாள் செய்தி அதுதான். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 1-7. இது ஒரு சட்டம். இது என்ன சட்டம்? எது கொடுக்கப்பட்ட சட்டம் அப்படி என்றால், அதனாலதான் 1-7 வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். லேவிட்டிகஸ் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-7. சாட்சியாக ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான ஊரும் பிராணிகள் உடலையாவது, இவ்வித அசுத்தமான யாதொரு வஸ்துவையாவது ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவன் ஆவான். என்ன? இறந்து போன மிருகத்தை தொடும் பொழுது அவன் தீட்டு உள்ளவனாக போகிறானாம். 3வது வசனம். அல்லது எந்த அசுத்தத்தினாலாகிலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றம் உள்ளவன் ஆவான். எப்படின்னா, ஜனங்கள் பழைய ஏற்பாடுல தீட்டுப்பட்டவர்களாக மாறுவார்கள். அநேக விஷயத்துல ஒன்று மிருகத்தை தொட்டது, செத்த மிருகத்தை தொட்டது, அப்புறம் என்ன, செத்த சரீர மனிதர்களை தொட்டது, அப்புறம் சரீரத்தில வெளியே வைக்கிற திரவியம் அது அவனை அசுத்தப்படுத்தும். பெண்கள் பிள்ளை பெற்ற உடனே அவர்கள் அசுத்தமாக எண்ணப்படுவார்கள். அப்புறம் பெண்களுடைய மாதவிடாய் அவர்களை தீட்டுப்படுத்துகிற பிரகாரம் இருக்கிறது. இதெல்லாம் தீட்டை குறித்து இருக்கிறது. அப்போ தீட்டு உள்ளவர்களுக்கு என்னதான், அவர்களை தீட்டு உள்ளவர்களை தொடும் பொழுது அவன் பிற்பாடு அதை தெரிந்து கொண்டாலையோ அவனை தீட்டு பட்டுட்டானே, அவனை தொட்டுட்டானே அப்படி தெரிந்தால் அவன் என்ன செய்வானாம்? அவன் குற்றம் உள்ளவன். மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினாலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றம் உள்ளவன் ஆவான். இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றம் உள்ளவன் ஆகும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்திற்கு பாவ நிவாரண பலியாக, இப்போ இவனுடைய பாவம் தெரிந்துட்டு என்றால் இவன் என்ன செய்யணுமா? இவன் அறிக்கையிட்டு அதுக்கு நிவர்த்தி செய்யணும். அப்போ என்ன 6ஆம் வசனம் சொல்லுகிறது? தான் செய்த பாவத்திற்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது
ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். 7ஆம் வசனம், ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். எத்தனை பேரு பிடிச்சிட்டீங்க பாயிண்ட? ஓகே, சொல்லுங்க யாராவது. சரி, அடுத்த வசனத்துக்கு போவோம். இன்னொரு கற்பனை, ஆண்டவர் கொடுத்த இன்னொரு லா. அதே லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-8. லேவிட்டிகஸ் 12:1-8. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விலக்கமாய் இருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டா இருப்பாள். அதாவது ஒரு பெண் ஆண் பிள்ளையை பெற்றால் 7 நாள் தீட்டா இருப்பாளாம். 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்ச விருத்த சேதனம் பண்ணப்பட கடவது. பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவையும் தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. பெண் பிள்ளையை பெற்றாளாகில் அவள் 2 வாரம் சூதக சிறியை போல தீட்டாயிருந்து பின்பு 60 நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவுள். என்னன்னா, பெண் பிள்ளை பிறந்துச்சுன்னா 2 வாரம் அவங்க தீட்டாயிருந்து அவங்களுடைய சுத்திகரிப்பு 60 நாள் அது அந்த ப்ராசஸ் நடக்கணுமா. 6ஆம் வசனம், அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் 1 வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் 1 புறா குஞ்சையாவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசரிடத்தில் கொண்டு வர கடவுள். அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக. அப்பொழுது அவள் தன் உதர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம். 8வது வசனம், ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வ தகான பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவுள். அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல்கின்றான். என்ன, பிள்ளை பெற்று அவர்கள் தீட்டுப்படுவார்களாம். அது இந்த அசுத்தம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இன்றும் அதை நாம் எல்லாம் கடைப்பிடிக்கிறோம், அப்படித்தானே? பெண்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய சுத்திகரிப்பு நம்ம அது ஒரு செரமனியா செய்யறது இல்லை. ஆனா பெண்கள் அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க, அப்படித்தானே? இன்னும் இருக்கிறது தான். அப்போ இங்கே ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர்கள் அது தீட்டுப்பட்டதாக எண்ணப்பட்டதுனாலே அதுவும் சுத்திகரிக்கப்பட வேண்டுமாம். அதற்காக ஆண்டவர் ஒரு ஆடையாவது காட்டு புறாவையாவது புறா குஞ்சியாவது என்ன செய்யணும், தகன பலியாக கொடுக்க வேண்டும். ஓகே, இன்னொரு காரியத்தை பார்ப்போம். அதே லேவியராகமம் 14ஆம் அதிகாரம். இது குஷ்டரோகத்தை குறித்தான குஷ்டரோகம், லெப்பசி வருது இல்லையா, குஷ்டரோகம் வருது இல்லையா, இதை குறித்ததான ஒரு அதிகாரம். இதிலே அவர்கள் என்ன செய்வார்கள், குஷ்டரோகம் வந்தவர்களை லேவியர்கள் தான், ஆசாரியர்கள் தான் போயிட்டு அவங்கள செக் பண்ணணும். சரீரத்துல குஷ்டரோகம் எப்படி வந்திருக்குது, குழியா இருக்குதா, அதுல இருக்கிற ரோமம் கொட்டி இருக்குதா, அது எப்படி அதோட நிலை இருக்கிறது, வெள்ளையா மாறுதா, அதெல்லாம் அவங்க செக் பண்ணணும்.
செக் பண்ணிட்டு அவங்க ஒருவேளை குஷ்டரோகம் இருக்குன்னா அவங்க முதல் 7 நாள் தள்ளி வைக்கணும். அப்புறம் திருப்பி 7 நாள் கழிச்சு மறுபடியும் ஆசாரியன்னு போயிட்டு அவங்கள பார்க்கணும். அப்படி இன்னும் இருந்ததுன்னா இன்னும் 1 வாரம் தங்கி வைக்கணும். அவங்களுடைய வஸ்திரம் எல்லாம் துவைக்கப்படணும். அவனை தொட்டவனும் திட்டா இருப்பான். இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப அதை வாசிக்கும் பொழுது நீங்க பிடிச்சிடுவீங்க. 9வது வசனம், 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை துவைத்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும், அப்பொழுது சுத்தமாயிருப்பான் அப்படி என்று சொல்லிட்டு அப்படியே துருசா படிச்சுட்டு வந்தீங்கன்னா 21ஆம் வசனத்திலே அவனை மாத்திரம் செய்ய திராணியற்ற தரித்திரனாய் இருந்தால் அவன் தன் பாவ நிவர்த்திக்கென்று அசைவாட்டும் குற்ற நிவாரண பலியாக 1 ஆட்டுக்குட்டியையும் போஜன பள்ளிக்கு எண்ணெயில் பிசைந்த 1 மரக்கால் மெல்லிய மாவிலே 10ல் 1 பங்கையும் ஆளுக்கு எண்ணெயையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 30ஆம் வசனம், பின்பு அவன் தன் திராணிக்கும் தகுதிக்கும் தக்கதாய் காட்டு புறாக்களையாவது புறா குஞ்சுகளையாவது கொண்டு வந்து. கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்ப 3 இடத்துல நம்ம வாசிச்சோம். நான் எதை சுட்டி காட்ட விரும்புகிறேன் என்றால், முதலாவது நான் ஏன் ஃபவுண்டேஷன் கொடுத்தேன்? இஸ்ரவேல் எப்படி புறப்பட்டார்கள்? அங்கிருந்து நல்ல வசதியா புறப்பட்டாங்க. பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, வஸ்திரங்கள் இருக்குது, அநேகமான ஆடு மாடுகள் இருக்கிறது. they were rich, wealthy, நல்ல வசதியா வந்தார்கள். அவர்களுக்கு வனாந்தரத்தில் என்ன செலவு? ஏதாவது செலவு இருக்கா? பிரியாணி கடை இருந்ததா? பாய் பிரியாணி இருந்ததா? நாசிகண்டர் இருந்ததா? என்ன பர்கர்? என்னமோ பர்கர் சொன்னீங்களா? கிறிஸ்பி பர்கர் இருந்ததா? அல்லது சீஸ் நான் இருந்ததா? என்ன செலவு இருந்தது? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருந்ததா? ஒரு செலவு இல்லை. ஃப்ரீ உணவு, ஃப்ரீயான தண்ணி, எல்லாம் இலவசம். ஒரு செலவு இல்லை. அப்ப 6 லட்சம் புருஷர்கள் போட்டிருக்குது. அப்படின்னா ஒரு 2 to 3 மில்லியன் ஜனங்கள் வந்திருப்பாங்க. எல்லாருமே வசதியானவங்க. அல்லேலூயா, அப்படித்தானே? ஆனால் மறுபடியும் லேவியர் 5:7 போவோம். இந்த கட்டளை எங்க கொடுக்கப்பட்டது? வனாந்தரத்துல கொடுக்கப்பட்டது. அந்த வனாந்தரத்துல ஒரு கற்பனையை குறித்து ஒரு பாவ நிவாரண பலியாக கொடுக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவர் சொல்லி 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். 7ஆம் வசனத்தில், 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால். ஹலோ, வந்தவங்க வசதியானவங்க. 2 to 3 மில்லியன் ஆளு வசதியா வந்தவங்க. வனாந்தரத்துல செலவு இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு சக்தி இல்லையாம். அவன் ஏழையாக இருந்தால். அதான் அர்த்தம். அவன் ஒருவேளை ஏழையாக இருந்தால் என்ன செய்யணுமா? ஆட்டுக்குட்டிக்கு பதிலா புறா குஞ்சு அல்லது காட்டு புறா கொடுத்து அவன் பலியிடணுமா? 12ஆம் வசனத்துல அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பெண் என்ன செய்யணும்? அவங்களுடைய அந்த குழந்தை பிறந்த தீட்டு தீங்கத்தக்க ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாது இருந்தால். என்ன சக்தி இல்லாது இருந்தால் அவங்க வேற கொண்டு வரணுமா? அப்புறம் 14ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம், அவன் திராணிக்கு ஏற்றபடி கொண்டுட்டு வரணுமா? கிறிஸ்து பிரியமானவர்களே, கவனமாய் கேட்போம். இஸ்ரவேலர்களை கர்த்தர் அற்புதமாய் கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து வரும்போது எகிப்தை கொள்ளையடித்து வந்தார்கள். they were wealthy. அப்போ வெளியிலிருந்து நம்ம இந்த காரியத்தை கற்பனை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஜனங்கள் வசதியானவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் ஐஸ்வர்யவான்கள். ஆகையினாலே இன்றும் கிறிஸ்துவ சபையிலே ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் வந்தாயிற்று.
கிறிஸ்தவனா இருந்தா நீ பணக்காரனா இருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கூட்டம், கர்த்தருடைய ஜனங்களிலே வசதி அற்றவர்களும் இருக்கிறார்கள். We can see people are poor. நம் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் என்ன சொல்றாங்க? இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் ஆண்டவரே சொல்லுகிறார், உனக்கு ஆடு குட்டியை கொண்டு வர உனக்கு சக்தி இல்லை, நீ ஏழையா இருந்தா கர்த்தருக்கு இஸ் நாட் அ ப்ராப்ளம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்று கிறிஸ்தவர்கள் ஏழையாக இருந்தால் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் டு ஜீசஸ். ஆண்டவருக்கு அது ஒரு மேட்டரே இல்லை. ஹல்லேலூயா. யாருக்கு தெரியுமா பிரச்சனை? கிறிஸ்தவர்களுக்கு தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆனாலும் ஏழையாக இருந்தாலும் கூட கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கென்று ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். எவ்வளவு அழகான கர்த்தர். ஆமென். நாம போயிட்டு இந்த ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்ல மாட்டிக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேலர்கள் எப்படியாப்பட்ட ஜனங்கள், எப்படி வந்தாங்க? இன்னைக்கும் உலகத்துல அவங்க தான் மேலானவர்களாக இருக்கிறாங்க. பெரிய பெரிய எல்லா கம்பெனிகளும் யூதர்கள் தான் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது இந்த பாளையத்திலும் என்னதான் வசதி குறைவானவர்கள் இருக்கிறார்களாம். பட் இட்ஸ் நாட் இஷ்யூ டு காட். ஆண்டவருக்கு அது இட்ஸ் நாட் ப்ராப்ளம். அது ஒண்ணு அவருக்கு ஒண்ணு சங்கடமே இல்லை. நீ ஏழையா இருந்தாலும் பரவாயில்லையா, நான் உனக்கு இலகுவான கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பார்வையில் என்ன? அதே நேரத்துல இஸ்ரவேலர்கள் வசதியாக இருக்கிறதா அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு வசதி இருந்தா நீ இதை கொண்டுட்டு வா. ஆண்டவர் அவங்க பக்கமும் இருக்கிறாரு. வசதி இல்லாட்டி நீ இதை கொண்டு வா, இவங்க பக்கமும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுல என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? இந்த 12ஆம் அதிகாரத்துல இந்த பெண்ணுடைய பிறந்த பின்பு சுத்திகரிப்பு பத்தி பேசுகிற காரியம் இருக்கு இல்லையா? அங்கோ அதுல இருக்கிற விசேஷம் என்னன்னா, ஒன்று, தேவன் பொருளாதார ரீதியாக ஜனங்கள் வித்தியாசப்படுகும் பொழுது அவர்களிடம் கர்த்தர் பாதபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவர்கள் கொடுக்கிற காணிக்கை, அவர்கள் கொண்டு வர காணிக்கை இஸ் நாட் செகண்ட் கிரேட். இது இரண்டாம் தரம் உள்ள காணிக்கை அப்படி என்று இல்லை. ஏனென்றால் வசதி குறைவானவன் ஒரு காணிக்கை கொண்டு வருகிறான் இல்லையா, அதே காணிக்கை தான் ஆசாரியர்களும் கொடுக்க வேண்டும். ஆசாரியர்கள் மேலானவர்கள் அல்லவா, கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் அல்லவா, அவர்களும் கூட என்ன செய்ய வேண்டுமா? இந்த வசதி குறைவானவர்கள் கொண்டு வருகிற அதே காணிக்கை தான் இவர்களும் கொடுக்க வேண்டுமா. என்ன? கர்த்தருடைய பார்வையில நீ பெரியவன் நீ சிறியவன் என்று அல்ல. ஏழையும் பணக்காரனுக்கும் மத்தியில கர்த்தரிடம் பாதபட்சம் இல்லை. ஹல்லேலூயா. பிரதான ஆசீர்வாதம் இவ்வாறான ஆசீர்வாதமாக இருக்கிறது. இததான் இந்த 8ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கிற இந்த காணிக்கையை தான் மரியாளும் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து பிறந்து 7ஆம் நாள் என்னது விருத்த சேதனம் செய்வதற்காக ஆலயத்தை கொண்டு வரும்போது காணிக்கை கொண்டு வருகிறாங்க பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதுலயும் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இப்போ 12ஆம் அதிகாரம் லேவியர் 12ல வாசிச்சோம். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த சுத்திகரிப்பு செய்வதற்கு குழந்தையோட அப்பா கொண்டுட்டு போகணுமா, குழந்தையோட அம்மா கொண்டுட்டு போகணுமா? அம்மா கொண்டுட்டு போகணும். அப்போ ஹஸ்பண்ட் எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் சரி, பெண்ணுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்களால என்ன முடியும்?
அவங்களோட பெற்றோரிடம் வந்தது என்ன, அதன் அடிப்படையில தான் காணிக்கை செலுத்தணும். அப்படி என்றால் மரியாள் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர். யோசேப்பு அவர் வசதியானவர். அவர் தாவீதின் வம்சம், தாவீதோட சொத்தெல்லாம் அவர் பேர்ல தான் இருக்குது, அவர் வசதியானவர். ஆனால் மரியாளோ அவர் தாவீதின் வம்சத்துல வந்தாலும் அவர் வசதி குறைவானவராக தான் இருந்திருக்கார். ஏன் அப்படி என்றால் அந்த நாட்கள் இருந்த ஒரு பழக்கம் என்ன, ஒரு தகப்பன் ஐஸ்வர்யனாக இருந்த தகப்பனுடைய சொத்து எல்லாம் மூத்த குமாரனுக்கு தான் போகும், ரெண்டாவது குமாரனும் அதுக்கு அடுத்த பிள்ளைங்களுக்கு போகாது. ஆகையினாலே தாவீது, சோலமன் முடிஞ்சு ரெகேபியாம், இவர்கள் வழியில வந்தவர் யோசேப்பு. தாவீது நாத்தான், சோலமன் அல்ல, நாத்தான் வழியா வந்தவர்கள் யாரு, மரியாளினுடைய வம்சம். ஆகினாலே மரியாளின் வம்சம் வசதி குறைவானவர்களாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசதி குறைவானவருடைய ஒரு கருவிலே இயேசு பிறக்க முடியும் என்றால், இன்று நானும் நீங்களும் ஏழையாக இருந்தாலும் கர்த்தர் நமக்குள்ளாக வெளிப்படுவார். அல்லேலூயா. கிறிஸ்துவத்துல பணம் இஸ் நாட் அ மேட்டர். ஆமென். வசதியா இருக்கிறேன், நான் குறைவா இருக்கிறேன் அப்படி என்ற நமக்கு தான் அது மேட்டர், தேவனுக்கு அது கவலையே இல்லை. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் போவோம். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஏழையாக இருக்கிறது ஒரு தவறு அல்ல, அது பாவமும் அல்ல. கிறிஸ்தவர்கள் ஏழ்மையில இருந்தா உனக்கு சாபம் உண்டு, நீ ரகசிய பாவம் செய்கிறாய், நீ இன்னும் ஒப்பு கொடுக்கல, நீ தரித்திரவனா இருக்கிறாய் அப்படின்னு உபதேசங்கள் உண்டு. பட் இட்ஸ் நாட் அ சின். ஏன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஏழை தரித்திரனை கூட நினைவு கூர்ந்து என்ன செய்யற, அவனுக்கு ஒரு கற்பனை கொடுக்கிறாரு. அவன் பாவி அல்ல, ஏழ்மையாக இருக்கிறது ஒரு பாவம் அல்ல. சரி, இட் இஸ் நத்திங் ராங் டு பி அ புவர். ஆமென். புவரா இருக்கிறதுனால இந்த ஏழ்மை என்னை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்க கதறிலாம் ஜெபிக்க வேண்டாம். வசதி வரணும் அப்படின்னா வேதத்துல ஆலோசனை கொடுத்திருக்கிறது, வேதத்துல ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனைப்படி நம்ம செய்தாலே போதும், நமக்கு வசதி வாய்ப்பு வந்துவிடும். அதையும் நம்ம பார்ப்போம், அன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். சரி, கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தர் நானும் நீங்களும் வசதியா இருக்க வேண்டும் என்று அவருடைய சித்தம் அல்ல, அவருடைய ஆசையும் அல்ல. பாருங்க, இந்த ஃபார்முலா நம்ம கணக்கு பண்ணி பார்ப்போம். உலகத்தில் இருக்கிற போதனை நம்ம அறிந்திருக்கிறது, நாம் கேட்டதா இருக்கும். ஒருவேளை நம்ம அநேக இந்த போதனை கேட்டிருப்போம். சரியான கிறிஸ்துவாசம், சரியான கிறிஸ்துவ ஜீவியம், சரியான உபதேசம் இதுல இருந்தும் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? வலிந்து சரிந்து கொட்டுமளவும் மடியிலே வந்து கொட்டுவார்கள் என்ற இந்த பிரகாரம் நம்ம எப்படி இருப்போம்? நல்ல வசதியா இருப்போம், மில்லியனரா இருப்போம். ஓகே. ஆனால் ஏழையாக இருக்கிறோமே அப்படி என்றால் உன்னிட பாவம் உண்டு. அப்படி என்றால் என்ன? ஒரு ஏழையை பாவியாகவே பார்க்கிற கிறிஸ்தவ சமுதாயம் உண்டு. நான் சொல்லுகிறது உண்மையா இல்லையா? எத்தனை பேர் இதை கடந்து பார்த்துருக்கிறீங்க? ஏழையா இருந்தா அவன் பாவி. சபையில ஒரு ஏழையை நடத்துகிற விதமே வேற மாதிரி இருக்கும், ஒரு பாவியை நடத்துகிற பிரகாரம் இருக்கும். அவன்கிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா? ஏழ்மை. அந்த ஏழ்மைக்கு பல காரணம் உண்டு. இப்ப பாவத்தினாலே ஏழ்மை வர வாய்ப்பும் உண்டு. நல்லா கேளுங்க, பாவத்தின் நிமித்தம் ஏழ்மை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஏழ்மையாக உள்ளவர்கள் எல்லாரும் பாவிகள் அல்ல. அல்லேலூயா.
ஆண்டவர் இயேசு சொன்னார், ஏழை ஜனங்கள் உங்களோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப கிறிஸ்தவம் என்னைக்கும் பெர்ஃபெக்ட்டா எல்லாரும் ஐஸ்வர்யம் மாறுற அந்த காலம் வராது. ஆமென். சரி, அப்ப ஆண்டவர் சித்தம் தான் என்ன? இப்ப லூக்கா 18:8 பார்க்கிறோம். சீக்கிரத்திலே அவருக்கு நியாயம் செய்வேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. கிறிஸ்து பிரியமானவர்களே, அநேக நேரத்துல கிறிஸ்தவர்களுடைய உபதேசத்துல இருக்கிறது என்ன? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரிடம் என்ன கேட்கிறாங்க? அது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. நானும் தான், இன்க்ளூடிங் மை செல்ஃப். என்னது? ஆண்டவரே, எனக்கு தேவைகள் இருக்கிறது, கர்த்தரை சந்தியும். கேட்கிறோமா இல்லையா? அப்போ கேட்டு 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 நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டாலும், கர்த்தர் அதை கொடுக்கிறவராக இருந்தாலும், அதனால வருகிற ஒரு தீமை என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்துல, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. அப்படி என்றால் நம்ம கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறதுல ஒரு 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 தீமை இருக்கிறது என்றால் என்ன? நாம் விசுவாசத்தை விட்டு போகிற ஆபத்து உண்டு. ஆகினாலே கர்த்தருடைய சித்தம் எப்பொழுதும் நம்ம வசதியாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படல. மாறாக அவருடைய சித்தம் என்ன? நம் வசதியாக, பணக்காரர்களாக, ஐஸ்வர்யவனாக இருக்க வேண்டும் என்றது அவருடைய விருப்பம் அல்ல. மாறாக அவருடைய விருப்பம் என்ன? நானும் நீங்களும் பரிசுத்தமாய் இருக்கணும். ஆமென். 1 பேதுரு ஒரு 3 வசனம் இருக்கு, நம்ம வாசிப்போம். 1 பேதுரு, 1 பீட்டர் 1ஆம் அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகினால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது நாம் ஐஸ்வர்யவனாக இருக்க வேண்டும் அல்ல, நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இன்னொன்று எபிரியர் 12:14. 13-14 12-14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இந்த வசனத்தோடு இதோட தொடர்ச்சியான வசனத்தை வாசிக்கிறேன். என்னது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இந்த வசனத்தோடு நம்ம 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்திற்கு போவோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு இது ரட்சர் குறித்து எழுதப்பட்டது. உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகும். இங்க உயிரோடு இருக்கும் என்றால் யார் உயிரோடு இருக்கிற ஜனங்கள்? ஐஸ்வர்யவான்களா அல்லது ஏழைகளா அல்லது பரிசுத்தவான்களா? இதோ முதல்ல வாசித்தமே எபிரேயர் 12-14. அதுல குறிக்கப்பட்ட பிரகாரம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதாம். ரட்சர்ல நம்ம இயேசுவை தரிசிக்க போகிறோம். அப்போ இங்க குறிக்கப்பட்டிருக்கிற உயிரோடு இருக்கிற நாங்களும் யார்? அப்படி என்றால் ஐஸ்வர்யவான் அல்ல, ஏழையும் அல்ல, நோமேட்டர் நம்முடைய எக்கானமிக்கல் ஸ்டேட்டஸ் முக்கியம் அல்ல, ஆனா நம்ம பரிசுத்தமாய் இருக்கணும். பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை கர்த்தரை தரிசிப்பார்கள். அது ரட்சர்ல நடக்கும். அப்போ என்ன? பரிசுத்தம் இல்லைன்னா கைவிடப்படுவோம். இது சத்தியம். சரி, அப்போ கர்த்தர் நான் வசதியாக இருக்க விருப்பம் இல்லையா? இல்லை, கர்த்தர் ஆசையும் படுகிறார். ஆனா அவருடைய பிரதான சித்தம் அது அல்ல. அவருடைய பிரதான சித்தம் என்ன? நம்ம பரிசுத்தமா இருக்கணும். அப்ப நம்ம வசதியா இருக்கணும்னு ஆசைப்படுறாரா? இல்லை, நான் இல்லைதான் சொல்லுவேன்.
ஆனால் அந்த ஆசை யாருடையது? நம்முடையது. கர்த்தர் உன் இருதய விருப்பத்தை நிறைவேற்றுவாரா? நிறைவேற்றுவார். அப்படி நமக்கு நான் வசதியா வாழணும் அப்படின்னு ஆசை இருந்தால் வேதம் அதற்கு ஆலோசனை கொடுக்கிறது. சரியா ஃபாலோ பண்ண முடியுதா? என்னென்ன ஆலோசனை? கொஞ்சம் வசனம், ஒரு 6-7 வசனம் இருக்கு, வாசிப்போம். ஓகே, நம்ம வசதியா வாழணும்னு யாருக்கு ஆசை இருக்கிறது அப்படி என்றால் அந்த வசனங்களை வாசித்தால் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை. அநேக வசனங்கள் எங்கிருந்து வருது சொல்லுங்க? எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? யாரோ சொன்னாங்க, யாரு? நீதிமொழிகள். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள், Proverbs 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சோம்பன் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். முடிஞ்சு கதை. இதுதான் மேட்டர். உழைச்சா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். என்னது? சோம்பலா இருந்தோம் ஆசீர்வாதம் வராது, உழைச்சோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்து இன்னொன்று 13:11. அதே நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். என்னது? இதுவும் உழைப்பை குறித்து தான் பேசுகிறது. இதுவும் உழைப்பு தான். உழைத்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்து 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரக்கும் ஏதுவாயிருக்கும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவு அப்படி என்றால் திட்டம் போட்டு, ஜாக்கிரதையா திட்டம் போடணும், அனாவசிய செலவு இல்லாதபடி திட்டம், சரியாய் திட்டம் போட்டு சேமிக்கிறதுக்கு ஒரு திட்டம், கர்த்தர் கொடுக்கறதுக்கு ஒரு திட்டம், எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா தேவ பயத்தோடு கூட பிளான் பண்ணி எதை எங்கெங்க எப்பப்ப செய்யணும் இந்த காரியங்களை திட்டம் பண்ணுகிறோம். என்ன வருமா? என்ன வசனம் சொன்னா? 21:5. ஜாக்கிரதை உன்னுடைய நினைவுகள் செல்வத்தை கொடுக்குமாம், செல்வத்திற்கும். ஆமென். பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாயிருக்கும். 22:9 பக்கத்து அதிகாரம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். எனது கருணை கண்ணன், ஏழைகளுக்கு இறங்குகிறவன், ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்து 3ஆம் அதிகாரத்தை என்ன இருக்குன்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. முதன் பலனிலே நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமா? கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்துல அநேக ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்துல தரித்திரன் ஆகுறதும் நம்ம கையில தான் இருக்குது. ஏழையா இருக்கணும், கர்த்தர் நம்ம ஏழையா வச்சிருக்கிறார் என்று அவர் மேல பலியை போடாதபடி நம்ம ஐஸ்வர்யம் இருக்கிறதும் ஏழைகள் ஆகுறதும் நம்ம கையில தான் இருக்குது. அதுக்கு என்ன வசனம் சொல்லுது? அதே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறும். இது முக்கியம். உண்மையா இருந்தா, எல்லா விஷயத்திலும் உண்மையா இருந்தோம்னா என்ன வருமா? நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யன் ஆகிறதற்கு தீவரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான்.
கிறிஸ்து பிரியமானவர்களே, இதுலதான் சீக்ரெட் இருக்குது. இப்போ நம்முடைய ஆசை என்னவா இருக்கணும் அப்படி என்றால், கிறிஸ்து பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய ஆசை எப்படி இருக்கணும்னா, நான் பரிசுத்தமாய் மாறணும். எல்லா விதத்திலும் காலையில் எழுந்ததிலிருந்து நான் படுக்கை போய் இவன் என்னுடைய 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 சொப்பனங்களும் கூட பரிசுத்தமாய் இருக்கணும். பரிசுத்தத்திற்காக நான் தேவனை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆனால் மாறாக, ஐயோ நான் பணக்காரனாகணும் என்ன வசனம் வாசிச்சப்ப 20 என்னது, ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். வசனம் இருக்குது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நம்மளுடைய பலன், நம்மளுடைய நம்ம எஃபர்ட்ஸ் எங்க போடணும்? பரிசுத்தத்துல போடணும். ஐஸ்வர்யத்துல தேடி ஓடுகிறதுல நம்ம இருக்கக்கூடாது. அது நம்ம கொடுக்கறது கர்த்தருடைய வேலை. அதுக்கான உழைக்க நேரத்துல உழைக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க வேண்டியதுல கொடுக்கணும். கர்த்தர் நேரம் கர்த்தருக்கும், வேலை கொடுக்க வேண்டிய வேலைக்கும் நம்ம கொடுக்கணும். இன்னொன்னு உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, கிரேக்க பைபிள்ல நியூ டெஸ்டமெண்ட்ல சபை பவுலினாலே சபை விருத்தி அடையும் பொழுது கிரேக்கத்துடைய என்ன சொல்லுவாங்க, கிரேக்கருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் தமிழ் ஒரு வாக்கு இருக்குது. கிரேக்கருடைய ஆதிக்கம் சொல்லலாம். இன்னொரு வார்த்தை இருக்குது, ஆதிக்கம் வச்சுக்கோ. வரும்பொழுது கிரேக்கர்களிடம் இருந்த ஒன்று செல்வாக்கு. கிரேக்க செல்வாக்கு இங்க கிறிஸ்துவத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட்டது. என்ன தெரியுங்களா? 2 விதமான வாழ்க்கை அவர்கள் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று செக்குலர் லைஃப், இன்னொன்னு சேக்ரட் லைஃப். ஒன்று செக்குலர், அதாவது என்னுடைய வாழ்க்கை தனி, என்னுடைய தெய்வீக வாழ்க்கை தனி. எது வேற அது வேற. இதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கிறிஸ்தவ போதனைகளில் சிலர் சொல்லுவார்கள், நீ பொய்யே பேசக்கூடாது, வியாபாரத்துல நான் பொய் சொல்ல வேண்டியது, தட் இஸ் பிசினஸ், அது வேற. கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? வியாபாரத்துக்கு பொய் சொல்ற தப்பு இல்லை. நல்லதுக்கு பொய் சொல்லலாமா? ஆனால் எபிரேயர்களுடைய, அதாவது தேவன் கொடுத்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறையில சேக்ரட் லைஃப், செக்குலர் லைஃப் என்று 2 இல்லை, எல்லாம் ஒன்றுதான். என்னது? அவங்க ஒன்னாதான் வச்சிருந்தாங்க. கிரேக்கர்களுடைய செல்வாக்கு உள்ளுக்கு வரும் பொழுதுதான் அங்க உள்ள அந்த செல்வாக்கு இங்க வந்ததுனாலே புதிய ஏற்பாட்டிலே அந்த சில காரியங்களே நான் பார்க்க முடியும். சரி, அது அப்புறம் சொல்றேன் இன்னொரு. அப்போ ஆனா இவர்கள் எப்படி இருந்தாலும், எபிரேயர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? ஒரே வாழ்க்கை. அவங்க எது செஞ்சாலும் அது தேவனை வச்சுதான் செய்வாங்க. உலகப்புறமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனை வைத்துதான் செய்வார்கள். இது தேவனு உகந்ததா என்று பார்ப்பார்கள், இது தேவனுக்கு பிரியமானதா என்று பார்ப்பார்கள். எல்லாரும் அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா இல்ல. நம்ம பார்த்த எத்தனையோ ராஜாக்கள் விழுந்து போனாங்க, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சாங்க, தேவன் விரும்பாத யுத்தத்திற்கு போனாங்க. ஒரு யுத்தத்துக்கு போனாலும் தேவனுக்கு விருப்பம் உள்ளதா? கர்த்தருடைய சன்னிதானத்துல காத்து கொண்டு இருந்தார்கள். தாவீதுடைய மனைவி பிள்ளைங்களை அடிச்சுட்டு போயிட்டானுங்க கொள்ளக்காரனுங்க. தாவீது எப்படியாப்பட்டவர்? தன் பலத்தை நம்பி போய் பிடிக்கல, உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், போட்டுமா வேணாமா? நான் அவங்களுக்கு இருந்தது என்ன, சொந்த மனைவியை காப்பாற்றணும்னா கூட என்னது, இட் இஸ் நாட் செக்குலர், அது அவங்களுடைய, இது தேவனுடைய சித்தம். என்ன, என் மனைவியை நான் காப்பாற்றணும்னு என்னுடைய சரீரம் சொல்லுது, என்னோட நேச்சர் சொல்லுது, லாஜிக் சொல்லுது, என் மனைவியை காப்பாற்றி தான் ஆகணும். என்கிட்ட பலன் இருக்கு, என் கூட அடியாளுங்கள் இருக்கிறாங்க, ஆட்கள் இருக்கிறாங்க, ஆயுதங்கள் இருக்குது. வெயிட், ஆண்டவர் என்ன சொல்றாரு கேட்போம். ஆனா கிரேக்கத்துல அப்படி இல்லை. செக்குலர், they made their own decision. உலக வாழ்க்கையில சொந்த தீர்மானங்கள். என்னோட அனுபவத்துல நான் செய்யறேன், ஓகே சரியா வந்துடும். ஆனா சபை காரியங்கள் ஊழியத்திற்கு வரும்போது மட்டும் நம்ம ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்வோம். அப்படி அல்ல கிறிஸ்து பிரியமானவர்களே. ஆமென். நம் முழு வாழ்க்கையும் கர்த்தருடையது. நம் முழு வாழ்க்கையிலும் பரிசுத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, இன்னும் கொஞ்சம் போவோம். அப்படியா
ஏன் ஏன் சிலருக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படி என்றால், சிலர் என்னதான் உழைச்சாலும் ஏன் ஆசீர்வாதம் வர மாட்டேங்கிறது அப்படி என்றால், மத்தேயு 6:24 கூறுகிறது. மத்தேயு 6:24 பிரகாரம், நமக்கு தெரிஞ்ச வசனம் அது. மத்தேயு 6:24 பிரகாரம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிதிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒரு காலம் கூடாது. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த வசதி வாய்ப்பு வரும் பொழுது அது ஒரு மனிதனுக்கு என்னவாயிரும்? எஜமானாக மாறிவிடும். ஆகையினாலே கர்த்தரை பகைத்து கர்த்தரை விட்டு இந்த வசதி வாய்ப்புக்கு இவன் அடிமையாகி விடுவான். எஜமான ஆயிடுவான். இந்த வசதி வாய்ப்பு அடிமைப்படுத்தி விடும். ஆகையினாலே கர்த்தர் இவனை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறார்? சில நேரங்கள்ல என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறது இல்லை. அப்புறம் லூக்கா 6:20, இந்த வசனம் நினைக்க நம்ம எல்லாரும் இதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இப்படி ஒரு வசனம் இருக்குதா அப்படின்னு. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. நான் ஒரு வசனம், தரித்திரவான்கள் என்ன போட்டிருக்கு? பூவா போட்டிருக்கு தானே. சீஷர்கள் ஏழைகளா இருக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்ல நீங்க பாக்கியவான்கள். ஐஸ்வரனை பார்த்து ஆண்டவர் சொல்லல, ஏழைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள், தேவ ராஜ்யம் உங்களுடையது. ஏன் இந்த பிரசங்கத்திலே நமக்கு ஆவியானவர் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறார்? உங்களுடைய நிலையை குறித்து நீங்க கலங்காது இருங்கள். டு பி புவர் இஸ் நாட் அ சின், இட் இஸ் நாட் ராங். ஏழையா இருக்கிறது பாவம் அல்ல, அது தவறும் அல்ல. ஒருத்தர் ஒரு முறை சொன்னது நான் கேட்டிருக்கிறேன், நீ ஏழையாய் பிறந்தால் அது உன்னுடைய தவறு அல்ல, ஆனா நீ ஏழையா இறந்தால் நீ உன்னுடைய தவறு. எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? அப்படி நீங்க அனுப்பின வீடியோ தான். ஏழையா பிறந்தது உன் தப்பு இல்லையா? நான் நீ ஏழையா செத்தா உன் தப்பு. நோ. அல்லேலூயா. சரி, நான் இப்போ ஒரு டிப்ஸ் கொடுக்க போறேன். இப்ப கன்க்ளூஷனுக்கு வர முடியுதா? நான் என்னதான் சொன்னேன்னு, என்னதான் சொல்றீங்க? நான் பணக்காரனா இருக்கணுமா ஏழையா இருக்கணுமா? இதான் சொல்லுங்க சீக்கிரம். கன்க்ளூஷன் வர முடியல தானே. எனக்கே இந்த கன்க்ளூஷன் வரல. அப்ப என்னதான் சொல்லுது வேதம்? அப்ப நான் உங்களுக்கு ஒரு கதையோடு ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இப்போ ஒரு மாணவனுக்கு விளையாட்டுல ஏதோ ஒரு விளையாட்டு, பந்து விளையாட்டோ ஏதோ விளையாட்டுல ரொம்ப ஆர்வம். ஆனா பெற்றோருக்கு அது பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஐயோ, விளையாட்டுக்கு போயிட்டானா உன்னோட படிப்பு என்ன செஞ்சிடும்? பாதிக்கப்பட்டுருமே. அதனால அனுமதி கொடுக்கறது இல்லை. அப்போ இந்த பையனோட இப்ப அவன் என்ன செய்யணும்? இவனுக்கு ஆசையா இருக்குது, நான் இந்த விளையாட்டுத்துறையில சாதிக்கணும் அப்படி என்றால் அதுக்கு முதலாவது பெற்றோர் அனுமதிக்கணும். அப்போ இவன் என்ன செய்யணும் அப்படி என்றால், இவன் என்னால நான் படிக்க முடியும் அப்படின்னு இவன் என்ன செய்யணும்? தன்னை நிரூபிக்க வேண்டும். டு ப்ரூவ். ஆமா இல்லையா? நிரூபிக்கணும். அப்போ இவன் என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு மணிக்கணக்கா படிச்சு டியூஷன்லாம் போய் தன்னை சாதனையை காமிச்சிட்டானா இப்ப பெற்றோர் தானா அனுமதிக்க போறாங்க. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம மேல ஒரு ஐயம் வைத்திருக்கிறார் என்றால் என்ன? வசதி வாய்ப்பு வந்தால் இவன் என்னை விட்டு பிரிந்து விடுவான். ஆகையினாலே ஒரு டிப்ஸ், முதல் let us prove to God, நாம் அவரை விடாதவராக பிடித்துக் கொள்வோம். எப்படி நம்ம அவரை பிடித்துக் கொள்வோம்? அப்படி என்றால் கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த 3 காரியத்தை
நாம் இடைவிடாமலும் எந்த காரியம் வந்தாலும், என்ன செய்தி நமக்கு வந்தாலும், அன்று வீட்டில் வெள்ளம் வந்தாலும் சரி, பனி கொட்டினாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் இதை நாம் விட்டு விடாதவர்களாக நாம தொடர்ச்சியாக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன தெரியுங்களா? வேத வாசிப்பு, வேத தியானம், ஜெபம் குறைஞ்சது 1 மணி நேரம். அப்புறம் என்ன? சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ரொம்ப பேசிக், முடியாத காரியம் அல்ல, இது எல்லாராலும் செய்யக்கூடிய காரியம். கிறிஸ்து பிரியமானவர்களே, தேவனோடு நாம் இணைகிற இணைப்பு அந்த ஜெபத்திலே உறுதிப்படுத்தப்படும். எப்படி பைபிள் வாசிக்கிறோம், நம்ம வாசிக்கிறோம், எப்படி தியானிக்கிறோம் அப்படி என்றால், தியானத்தோடு இணைந்த ஜெபம், ஆராதனை, அதுதான் பிரேயர் ஆல்டர். அல்லேலூயா, அதுதான் பிரேயர் ஆல்டர். இந்த பிரேயர் ஆல்டர்ல, ஜெப பலிபீடத்துல நம்ம வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் தேவனுடைய மகிமையை நாம் தியானித்து அவரை துதித்து நம்ம அவரோடு கூட இணைய 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 என்ன, நம்ம அவரை நெருங்கி சேருகிறோம். 2 காரியம் நடக்கும். முதலாவது, தேவனை நாம கிட்டி சேர 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 எவ்வளவு தூரம் நாம் தேவனோடு இணைகிறோமோ அவ்வளவு தூரம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வருவோம். அதை ஒரு பிரமிட் சிஸ்டம் என்று சொல்லுவார்கள். பிரமிட் இருக்குது என்றால் அதுல பல அடுக்குகள் உண்டு. நம்ம ஆரம்ப ஸ்டேஜில், ரட்சிக்கப்பட்ட ஸ்டேஜில் அந்த கீழே ஃப்ளோர்ல இருக்கிறோம். அநேக ஸ்பேஸ், அநேக ஜனங்கள், உலக காரியத்தோட தொடர்பு இருக்கும். விசுவாசத்துல நம்ம தேறினவர்களாக அடுத்த படிக்கு போகும் பொழுது முதலாக இருந்த இடம் இப்ப சற்று சுருக்கும். நம்மளுடைய நட்புகள் சற்று குறையும். நம்முடைய உலக காரியங்கள், உலக நேரங்கள் சற்று குறையும். அப்படியாக படிப்படியாக மேல போகும் பொழுது தேவன் மட்டும் போதும். ஆமென். அந்த நிலைக்கு நாம் உட்பட்டோம் என்று சொன்னால் கர்த்தர் தானாகவே ஆசீர்வதிக்க போறார். அவருக்கு தெரியும், இனி உலக பொருள் அவனை என்னை விட்டு பிரிக்காது, இனி இந்த உலக பொருள் அவனுக்கு எஜமானாக மாறாது, அவன் என்னுடைய மகன். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? சற்று வேதத்தை தியானித்து ஆண்டவர் எல்லாரும் துதிப்போம். உங்களுக்கு பிடிச்ச வேத பகுதி எடுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க எனக்கு இது பிடிச்ச வேத பகுதி? அல்லது இன்னைக்கு நம்ம வாசிச்ச சங்கீதம் 89 எடுத்துக்கலாம். மற்றவர்கள் உங்க வேத பகுதி எடுங்க. எழுந்திருப்போம். நம்ம இன்னைக்கு ஆண்டவரை இந்த வேதத்துல யாரையும் பார்க்காதீங்க. இதோ கர்த்தர், கர்த்தருடைய மகிமை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, இவ்வளவு மகத்துவம் நிறைந்தவர். சங்கீதம் 89, தேவைப்பட்டவங்க 89 எடுக்கலாம். அல்ல மற்றவர்கள் உங்களுடைய பிடித்த வேத வசனம் அதை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல யாரையும் பார்க்காதீங்க, பக்கத்து உள்ளவங்களை பத்தி அசட்டை பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச வசனம், அம்மா நான் வசனத்தை வாசிக்கிறேம்மா, உங்கள்ட்ட பைபிள் இல்லை, இதை கேட்டுக்கீங்க நீங்க, சரிங்களா? கர்த்தருடைய கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். அல்லேலூயா. ஆண்டவரே, உடைய கிருபைகளை இப்ப எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி, சோதரம் ஆண்டவரே, உம்மை நோக்கி உம்மை கிட்டி சேர கர்த்தர் இந்த நாள்ல எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபைகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த கிருபை பெரியதாக இருக்கிறதே. ஏதோ எங்கேயோ பாரம்பரியத்துல சிக்கி கொண்டிருந்த என்னை, பாவத்திலே சிக்கி கொண்டிருந்த என்னை கர்த்தர் பரிசுத்தத்திற்கு பிரித்து உம்முடைய கிருபைகளிலே கர்த்தரினை சேர்த்திருக்கிறதுக்காக உயர்த்துகிறேன், பாடுகிறேன் அப்பா. சங்கீதக்காரன் பாடுகிற பிரகாரமாக நானும் பாடுகிறேன். இந்த வசனத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். இந்த வசனம் என்னுடைய வார்த்தைகள் என்று நான் பேசுகிறேன் அப்பா. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. வாலிப நாட்களில் இருந்து கெட்ட நண்பர்களிடமிருந்து கர்த்தருடைய கிருபை என்னை பிரித்தெடுத்தது அல்லவா. உம்மை ஆராதி
ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இதோ சத்தியத்தை நேராக என்னை வழி நடத்தினீர். எல்லாரும் உணர்ந்து இப்படியாக இதுதான் ஜெப விளக்கம், இதுதான் ஜெப வீடம். ஆண்டவரை வேத வசனத்தோடு துதிப்போமாக, அவரை கிட்டி சேருவோமாக. அவர் கிருபை பெரியது. ஓ கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடி ஆண்டவரே. இன்றைக்கு மாத்திரமல்ல அப்பா, சபை கூடி வருகிறது மாத்திரமல்ல அப்பா, இதோ என்னுடைய ஜெப வேலையில மாத்திரமல்ல அப்பா, என்னுடைய ஜீவி நாட்கள் முழுவதும் நான் வேலை செய்யற இடத்துல, நான் படிக்கிற இடத்துல, நான் சாப்பிடுற இடத்துல, நான் தூங்குற இடத்துல, நான் தங்கி இருக்கிற இடத்துல, நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல, நான் எழுந்திருக்கிற இடத்துல இதோ கர்த்தருடைய கிருபையை பாடுவேன். நீர் நல்லவர், நீர் பரிசுத்தரப்பா, நீர் மகத்துவர், கிருபை நிறைந்த தேவன். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் நானும் பாடுகிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் அப்பா. உமக்கு நேராக என்னை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிற பிரகாரம் இதோ என்னுடைய சரீரத்தை நான் ஜீவ பலியாக கொடுக்கிறேன். அதுவே புத்தி உள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். அல்லேலூயா. உம்முடைய நன்மைகள் பெரியதல்லவா? கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தருடைய கிருபை, உம்முடைய உண்மை எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது அல்லவா? பிதாவை நாங்க பார்க்கிறது எதுவுமே உண்மை இல்லையப்பா. நீர் மாத்திரமே உண்மையானவர். உம்முடைய தரிசனம் மாத்திரமே உண்மையானது. உம்முடைய வார்த்தை மாத்திரமே உண்மையானது அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. நாவினாலே அறிக்கை செய்கிறோம். மரணமும் வாழும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிற பிரகாரம் வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் இறங்குறவராக இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிற ஆண்டவரை நான் வெக்கப்படுக போகிறது இல்ல. நான் என்னுடைய ஜெபத்தை அரைச்சு கேட்டு சிரிப்பாங்களா என்று நான் வெக்கப்படுக போகிறது இல்ல. ஐயோ என்னால பேச முடியாது, என்னால ஜெபிக்க தெரியலையே, அவரை போல ஜெபிக்க முடியல, இவங்களை போல எனக்கு ஜெபிக்க தெரியலையே அப்படி என்ற வெக்கம் எனக்கு இல்லை ஆண்டவரே. இதோ எனக்கு தெரிந்த வார்த்தைகளிலே உம்மை துதிக்கிறேன். எனக்கு தெரிந்த வார்த்தைகளிலே உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை தரிசிக்கணும். இதோ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது என்று சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வார்த்தை என்னை பரிசுத்தப்படுத்தட்டும். உம்முடைய கிருபை என்னை பரிசுத்தப்படுத்தட்டும். உம்முடைய உண்மை வசனம் என்னை பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. கல்வாரி இரத்தம் என் மேலே பாய்க்கப்படுவதாக. என்னுடைய சரீரம் முழுவதிலும் உம்முடைய விலையேற பெற்ற இரத்தம் பாய்ச்சப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓம் உயர்த்துகிறோம். உன்னுடைய உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் ஆண்டவரே. அது என்னோட மாத்திரம் நின்று விடாதபடி என்னுடைய பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக இதோ உம்முடைய உண்மையை அறிவிக்கத்தக்க, உம்முடைய உண்மையை நாங்கள் பேசத்தக்க எங்க நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டுமே சுவை நாமத்தினால. ஓ ராபா ரகந்தரலா ரபஷந்தரு. ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா ஆண்டவரே. ஓ ரிகானா பாரந்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பேன் என்றேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நாளில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தர் எங்களை சந்தித்து இந்த ஒரு வேத ரகசியத்தை கர்த்தருக்கு வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரின் சித்தத்தைப்படி நாங்கள் உம்மை தேடுகிறவர்களாக, உமக்காக எங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்தத்தக்க பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறதுக்காக நன்றி. நாங்களும் வாஞ்சிக்கிறோம், நாங்கள் பரிசுத்தமாய் மாறி உம்மை போல உருமாற்ற வேண்டும் என்று. கர்த்தர் சித்தமானால் எங்களை ஆசீர்வதியும். கர்த்தர் சித்தமானால் எங்கள் தேவைகளை சந்தியும். கர்த்தரின் சித்தத்தின்படி நம்முடைய வாக்கு தத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.